அனிதா, ஏ பிரீத்தி, ஏ என்ன மீரா, ஏ இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்ல பர்த்டே பார்ட்டிப்பா, வரீங்களா எல்லாரும்? ஏய் அனிதா, நம்ம ஃப்ரெண்டு தானப்ல, சொல்லுவோமே. அவனுக்கு சொன்னேன்னா நான் வரவே மாட்டேன். ஆம்ல அவன் வந்தா என்ன? ஆமால அனிதா, அவன் வந்தா நமக்கு என்ன? நம்மளோட தானே அவனும் படிக்கான், நம்ம கிளாஸ் தானே அவன். வந்தா வந்துட்டு போறான் விடு. ஆமா அனிதா, வந்தா வரட்டும். இல்ல மீரா, அவன் ஓவரா பேசுவான். என்னன்னா ஓவரா பேசுவான் இதாவது. அப்புறம் முட்டையா உன்கிட்ட கேப்பான், சொல்லிட்டேன் கேக்கு திரும்பி திரும்பி கேப்பான். அவ்வளவுதான், சொல்லிட்டேன் கூப்பிடாத. ஏய் கூப்பிடும்ல. மீரா, உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பதில் பேச மாட்டற, சொல்லு. இல்ல என்னடா இத சொல்றல, இருவே. எனக்கு தான் பர்த்டே பார்ட்டி, எல்லாரும் சாயங்காலம் வந்துறீங்களா? அக்கா ஐ சரி சரி வந்துறோம். வயலன் சொல்லவே மாட்டான். வந்துறோம் ஆள் கொண்டு வந்து நிப்பான். அனிதா வந்துட்டு போறா, நமக்கு என்ன? மறக்காம எல்லாரும் வந்துருங்க. எங்க வீட்ல சூப்பரான கேக், உங்களுக்கு பிடிச்ச கேக். அப்படியே எத்தனை கிலோ? எத்தனை கிலோ வந்தாலும் ஒரு வாய்க்கு பத்தாது. தெரியல எத்தனை கிலோன்னு, பார்த்ததான் தெரியும், எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப சரி, கண்டிப்பா வந்துறோம். என்னல அருண், போவோமா? கேக்கே பெரிய கேக்க, அப்புறம் போவாம எப்படிடா? போவண்டா கிளம்பிடுவானே. எத்தனை மணிக்கு மீரா? ஸ்கூல் விட்டதுமே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துறோம், வராமலாம் இருக்க மாட்டோம். அதான பாட்டி, இவன் அது வராம இருக்கிறதாவது கடுப்பா வரப்போது. என் தன் வந்தவே இதுக்கெல்லாம் அவனெல்லாம் கூப்பிடுறா. பாரு வர சொல்றேன் நான் பாரு. ஏய் அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானல, விடு வரட்டும். ஏதோ பண்ணு, ஆனா அவன் வந்தாவே எரிச்சலா இருக்கும். அனிதா லூசு, அவன் வந்தா நமக்கு என்ன? நமக்கு கேக்க கொடுப்பாவ, தின்னுட்டே வருவோம். ஏதோ பண்ணுங்க. பூமியில எடுத்து குடி, எதுக்கு வச்சிட்டே இருக்க? இந்த குடிக்கிறேன்க்கா, ஒரு மாதிரி வயிற்று பரட்டிட்டு வருது, அதனாலதான் குடிக்காம வச்சிருக்கேன். இந்த ஒரு நிமிஷம் குடிக்கிறேன்க்கா. ஒன்னும் செய்யாத மாட்டி, சூட குடிச்சுன்னா ஒன்னும் செய்யாத, எடுத்து குடி. போண்டா உனக்காக தான் செஞ்சிருக்கேன், குடி. எனக்காக செஞ்சீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்கு என்ன பிடிக்குமோ அக்கா கிட்ட கேளு, அக்காமே இல்ல அக்கா எல்லாமே செஞ்சு தருவேன், சரியா? அதுவும் இந்த நேரத்துல உனக்கு என்ன பிடிக்குதோ தோணுனாவே சொல்லிடணும். இல்லைன்னா பிள்ளைக்கு ஏதோ காதுல சீவடியோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்படியாக்கா? அப்ப நான் ஆசைப்பட மாட்டேன்ப்பா. எதுக்கிட்டே அப்படி சொல்ற? இல்லத்த, எதுக்கு ஆசைப்பட்டுட்டு? உண்மையிலே அக்கா இருக்கேன்ல, நீ என்ன ஆசைப்பட்டாலும் அக்கா வாங்கி தருவேன். ஐயோ அக்கா, நான் நினைச்சாவே நீங்க செஞ்சு தரீங்க, ஆசைப்பட்டு சொல்லிட்டேன்னா செய்யாம இருப்பீங்களா நீங்க? அப்புறம் என்ன, எடுத்து குடி. குடிக்கிறேன்க்கா, ஒரு மாதிரி இருக்குக்கா. சரி சரி, உனக்கு எப்ப தோணுதோ குடி. என்ன ஹாரி போயிடுறதுக்காக தான் சொல்ற, சூடா குடிச்சா நல்லா இருக்குமே. மாமா எல்லாம் டீ குடிச்சிட்டாங்களாக்கா? அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு தாமா நம்ம குடிக்கிறோம். சரிங்கக்கா. நைட்டு என்னமா சாப்பாடு செய்யலாம்? நைட்டுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கக்கா. என்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நான் ஏதாவது செய்யறேன்க்கா. உங்ககிட்ட உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்டேன். உனக்கு செய்ய சொன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, செய்யறேன். பூரி செய்யலாமா? அக்கா பூரி தான் சாப்பிட்டோமேக்கா. சரி சரி, உனக்கு பூரி பிடிக்குமேன்னு கேட்டேன். வேற என்ன செய்யலாம்? இட்லி தோசை, வேற என்னமா வேணும்? அக்கா உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, திரும்பி திரும்பி என்கிட்ட கேட்காதீங்கக்கா. சரி தோசை செஞ்சிருவோம் சிம்பிளா. சரிங்கக்கா. யாரு வீட்டுக்குள்ள வரலாமா? நானும் தான் வீட்டுக்குள்ள வரலாமா? அடடே அண்ணியும் பரவினக்கா நினைக்கிறேன். உள்ள வாங்க வாங்க. உங்களுக்கு நீங்க வராமையா? பர அண்ணி வந்திருப்பாங்க போல. பாக்கியம் என்னடி கேட்டுட்டு இருக்க? உள்ள வாங்க பரவினே, வாமா. ஏமா அங்க போய் உட்கார்ந்துட்ட? உட்காருங்கம்மா. அண்ணி வாங்க, நல்லா இருக்கீங்களா? பரவினக்கா எப்படிக்கா இருக்கீங்க? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? டேய் குட்டி பையன் நல்லா இருக்கியா? இன்னைக்குதான் இவனே பாக்குறேன். இவனை கூட்டிட்டே வர மாட்டீங்க, அங்க இருந்து போலாம். வர முடியலம்மா, தம்பி வீட்ல விட்டு வந்துறேன், அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருவாங்க. நீ நல்லா இருக்கியா? எங்க அசோக் குமார்லாம் நல்லா இருக்காங்களா? பூமியில நீ எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. நானும் நல்லா இருக்கேக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, நின்னுட்டே இருக்கீங்களே, ரெண்டு பேரும் வாங்க. நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு சுஜா டீயே போட்டு வச்சிருக்கா பாரு பர்வீனே. ஆமாக்கா, உங்களுக்காக தான் போட்டு வச்சிருக்கேன், வாங்க. எப்படி மாத்திட்டா பாரு, ஒரு செகண்ட்ல போட்டு வந்துடுறேன். இப்ப இதுல என்ன இருக்கு? அக்கா ஆஷா நல்லா இருக்காளா? ஆயிஷா புனிதாலாம் எங்க? அவ்வளவு காலேஜ் போயிட்டாங்க பூமியிலே. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்துக்கும் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம்மா, நீ உட்கார, நம்ம பேசிட்டு இருப்போம். டீ இல்லைன்னா போண்டா இருக்கு, நாங்க போண்டா எடுத்துக்கிறோம். அண்ணி டீயும் போண்டாவும் சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியே இருக்கும். வெறும் போண்டா சாப்பிட்டா எப்படி திருப்தி இருக்கும்? நாங்களும் வார வழியெல்லாம் டீ கடையில பார்த்தோம்மா, போண்டா இருந்துச்சுதான். பர்வீன் கூட சொன்னா வாக்கா போய் குடிச்சிட்டு வரலான்ட்டு. நேரம் ஆயிரும்ட்டு அப்படிதானே வந்துட்டோம் நாங்க. இங்க வந்து பார்த்தா கரெக்டா சுஜா நீ எல்லாமே செஞ்சு வச்சிருக்க. எப்படி பாத்தியா? நாங்க நினைச்சது இங்க கிடைக்க போகுது. நீங்க வருவீங்க நான் கனவு கண்டேன், நீ அதான் உடனே செஞ்சுட்டேன். ஒரு நிமிஷம் உட்காந்துருங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா பூமையிலே சுஜா எப்படி நல்லா பாத்துக்கிறாள் அவங்கள? இங்க பாரடி பாக்கியம், அம்மா மாதிரி பாத்துக்கிறா, அவளை தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறா தெரியுமா? நாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. என்னடா நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்படி ஆகியிருக்கானே
அவன் பாட்டுக்கு தனியாக இருக்கானேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் இல்லை பாக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாவே போதும்மா. ஐயோ, நான் சாப்பிடாம இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு மட்டுமே எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு தராங்க தெரியுமா. இந்த ட்ரெஸ்ஸை போடுறது அவங்களுக்கு பிடிக்கலையா, அதனால நல்ல துணி எடுத்து தரணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஆசைப்படுறாங்க எனக்காக. இப்போதான் எல்லாமே சுஜா நினச்சி பாப்பா போல. ஏமா பாக்கியம், உன் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டாரா உன் மாமியாரை பற்றி? இல்லைம்மா, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார் அதை பற்றி. நானும் அதை நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுறது? கெட்டவளாக இருக்க அந்த சுதாவை தான் புரிஞ்சுக்குது. நல்லவ மாதிரி இதுக்கிட்ட நடிக்கிறா. ஆனால் அவளை தான் நல்லவன் சொல்லுது. நம்ம என்ன பண்ண முடியும்? போ, நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது என்கிட்ட இருக்க மாட்டேங்குது, ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. நம்ம என்னம்மா பண்ண முடியும்? விடு பாக்கியக்கா, உங்ககிட்ட உங்களுக்கெல்லாம் இருந்து கொடுத்து வைக்கல. ஆமாம், சின்ன மரமோ தாங்குறானா தாங்கட்டும். பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க பர்வீனு. நீயும் தாமா 2 பேருமே பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து 2 நாளைக்கு எல்லாம் ஒத்துமையாக இருந்துட்டு போவோமே. ஐயோ, நீங்கள் வேறம்மா, ஒரு நாள் கூட எங்கேயுமே போய் தங்க முடியாது. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் நேரத்துக்கு. அதனால எங்கேயுமே போய் இருக்க முடியாதுமா. எல்லாத்தையும் தான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். நான் வந்துடுவேம்மா, அவர் வரணுமே. ஏய், அம்மாச்சிட்ட வாடா. தம்பி போறி அம்மாச்சிக்கிட்ட? வேண்டாம்மா அம்மா, நான் டீ எடுத்துக்கவா? வேண்டாம்மா, அது அத்தை வச்சிருக்காங்க, அத்தையோடது. அப்புறமா நீ குடிக்கலாரு. எனக்கு டீ வேணும். இருமா, அத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஐயோ, பிள்ளை டீ கேட்குறானே. அக்கா, இதை எடுத்து கொடுங்க. வேண்டாம்மா, நீ ஏன் குடிக்காம வச்சிருக்க? குடி. சரிம்மா, எங்களுக்கு நேரம் ஆகுது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகணும். பிள்ளையே வேற பள்ளிக்கூடம் விட்டு வந்துருவாங்க. சத்யாவும் காலேஜுக்கு போயிருக்க. சத்யாவும் ஆயிஷாவும் வந்துருவாளுங்க. சத்யாவுக்கு இன்னைக்கு முதல் நாள் தானம்மா காலேஜ்? ஆமாம்மா, அவள் வேற பக்கன்னு எப்படி இருக்காளோ என்னமோ, அதுவே பயமா இருக்கு. வந்து என்ன சொல்றான்னு தெரியல. இப்படிலாம் பிள்ளை பயப்பட்டா எப்படி படிக்க முடியும்? பயப்படாம போகணும். என்ன பயம்? அரவினக்கா, நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஐயோ சுஜா, உனக்குமா? நான் தம்பி குடிக்கிறாள், அவ கொஞ்சம் தான் குடிப்பா. நான் பின்ன எடுத்துக்கிறேன். இல்லக்கா, பால் கம்மியா இருந்துச்சா, அதான். எனக்கு டீ வேணாக்கா, நீங்க குடிங்க. இல்லம்மா, டீ இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம், விடு. தம்பி குடிச்சா போதும். அதே அவனே நிறைய குடிக்க மாட்டா, அதில் நான் பாதி குடிச்சுக்கிறேம்மா. ஐயோ அக்கா, முத தடவையா நம்ம வீட்டுக்கு குடிக்காம இருந்தா எப்படி? நீங்க குடிங்க, இதை குடிங்க. சொன்னா கேளு சுஜா, எனக்கு வேண்டாம். பால் இல்லைல்ல, நீ என்ன பண்ணுவ? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. சுஜா, நீ கூட நான் இதை பரவீன்ட்ட கொடுக்குறேன். எனக்கு டீ வேணாம், ஒரு மாதிரி இருக்கு. ஏக்கா, நீங்க குடிங்க. நீங்க சரியான டீ பைத்தியம், எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு டீயை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். குடிங்கக்கா, நீங்க போய் சொல்லாதீங்க எனக்காக. அப்ப நான் பாதி குடிச்சிட்டு தரவா உனக்கு? சரி சரி, அப்படியாவது பண்ணுங்க. ஏன் நான் குடிச்சதெல்லாம் நீங்க குடிக்க மாட்டீங்களா பரவீனக்கா? ஐயோ சுஜா, அப்படி இல்லம்மா, நீ குடிச்சிட்டு இருந்த ஆசையா. குடி. அங்க பாருங்க, அங்க ஒருத்தி குடிக்காம வச்சுட்டே உட்காந்துருக்கா. எதுக்குன்னு தெரியல. சரியாவே சாப்பிடவே மாட்டாக்கா. இவெல்லாம் அப்படி இருந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? என்ன பாசமா இருக்கா சுஜா. பரவாயில்லம்மா, இப்படிலாம் இருப்பேன்னு நினைக்கல. நானே நினைச்சு கூட பார்க்கல. ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காருமா. சரிங்கக்கா. நீங்க வரலன்னா இந்நேரம் குடிச்சிட்டு அவளை கடைக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? நாங்க தான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? அண்ணி, நீங்க வேற. நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாரீலாம் நல்ல நல்ல சாரியா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ கூட்டிட்டு போலான் இருந்தேன். அப்புறம் யாரை எடுத்து கொடுப்பா? நான் எடுத்து கொடுக்காம. அண்ணி, போண்டா எடுத்துக்கங்க. நல்லா இருக்கான்னு பாருங்க நான் செஞ்சது. ஐயோ, பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு சுஜா. நல்லாவா இருக்காது? ஐயோ, நீங்க வர தெரிஞ்சுதான் பிள்ளைங்களுக்கும் நிறைய செஞ்சு கொடுத்து விட்டுருப்பேன். நீ இப்போ வேணா நான் போய் செஞ்சு தரவா? பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்குறீங்களா? சுஜா சுஜா, வேண்டாமா, லேட் ஆயிரும். இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம், சரியா? இப்போ ஒன்றும் செய்ய வேணாம். இல்லைன்னா இதை எடுத்துட்டு போங்க. நீ நம்ம ஏதோ செஞ்சு பூமையில் கொடுத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம்மா, இப்போ என்ன போண்டா தானே, போயில கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. இதை போய் கொண்டு போனே சொல்லிக்கிட்டு இருக்க. முன்னாடிலாம் வந்தீங்கன்னா ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இல்லை, நீ பச்சை தண்ணி கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். சரி, ஏன்டா அப்படிலாம் இருந்தோன்னு நினச்சி இப்போ ரொம்ப கவலைப்படுறேன். நானும் இப்போ அதான் சுஜா நினச்சேன். வந்தால் உட்கார கூட சொல்ல மாட்டேன், வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். இவ்வளோ பண்ணுறியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பரவீன், இந்த பாதிட்டி நீ குடி. லேட் ஆகுது, நம்ம போகணும். அப்புறம் பிள்ளைலாம் வந்துச்சுன்னா ஒரே கற்று தான் வீட்டில். அப்புறம் அதுகளை விட்டுட்டு வந்துட்டோம்னு அப்புறம் அழுது கத்திருங்க. பரவாயில்ல சுஜா, டீ சூப்பராக போட்டிருக்கம்மா. இது வரைக்கும் இந்த மாதிரி டீ குடிச்சதே இல்லை. டீ தூள் சூப்பராக இருக்கு. போய் சொல்லாதீங்க. நீ உங்களை விடவா நான் சமைக்கிறேன், டீ போடுறேன். நல்லாவே இருக்காது. ஏதோ இன்னைக்கு தான் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லைனா என் வீட்டுக்காரர் நல்லாலாம் திட்டிகிட்டே இருப்பாரு. இடி பாக்கியம், என்னம்மா? வீட்டுக்கு போயிட்டியா? என்னன்னு கேட்கலாமா ஃபோன் பண்ணேன். வீட்டுக்கு போயிட்டியா? பர்வீன் வீட்டுக்கு போயிடுச்சா? பர்வீன் அப்படியே போயிட்டாமா. நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். பிள்ளைலாம் பள்ளியெடுத்து போயிட்டு வந்துடுச்சுலாமா? இன்னும் வரலம்மா, வர நேரம் தான். இப்போ வந்துருவாளையே. சரிம்மா, நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன மோனதான் ஃபோன் பண்ணேன், சரியா? பத்திரமா பிள்ளைல பார்த்துக்கோ. சரிங்கம்மா. சரிம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன். சரிங்கம்மா, சரி வைங்க. சுஜா எவ்வளோ மாறிட்டா. கடவுள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீடே பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருக்கிறா. இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ கடவுள் மாத்திட்டாரு. இனிமேவாது அப்பா அம்மா நல்லா இருக்கட்டும், வயசான காலத்துல கஷ்டப்படாம. நம்ம எவ்வளோ நல்லவளா இருந்தாலும் நம்ம மாமியார் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இதை எங்க போய் சொல்ல? ஐயோ, பிள்ளைய வேற வந்துருவாளோ. திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்து டாம் தூம்னு ஆட போற அந்த அனிதா. பின்னாடி நானும் வருவேன். போ போடி, ஒன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்.
என்னம்மா என்ன எங்க கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வர்ற? எங்க போக போற நீ? பதினடி பல்ல எடுத்து போயிட்டு வரிய? மா, என் ஃப்ரெண்ட் மீரா இருக்கல்ல. ஆமா, அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளை வீட்ல இப்ப பர்த்டே பார்ட்டிமா. என்ன கூப்பிட்டுச்சுமா அந்த பிள்ளை. நான் போயிட்டு வரவா? அடி வாங்கிடுவேன். நீ ஒரு ஆளா எப்படி போவ? அந்த பிள்ளை விட அடுத்த தெரு இல்ல. எம்மா, இந்த பிரீத்தி பிள்ளை வரேன்னு சொல்லிருக்குமா. என்ன கூட்டிட்டு போக. நாங்க ரெண்டு பேரும் பயம் இல்லாம போயிட்டு வந்துருவோம். வேண்டாம்மா, இருட்டாயிருச்சுன்னா லேட் ஆயிடும்ல. வேண்டாம், நீ இரு. என்னத்த போன? நாளைக்கு தான் அந்த பிள்ளை சாக்லேட் கொண்டு வந்து தரும். அம்மா, இப்படி சொல்லுவானே நான் நினைக்கவே இல்ல. அனிதாக்கா போச்சுனா நானும் போவேன். பாத்தியா, அங்க வனிதா வரேன்னு சொல்றா உன் கூட. வேண்டாம்மா, நீ இரு வீட்ல. அம்மா ப்ளீஸ் மா, இன்னைக்கு மட்டும் விடுமா. நல்ல பெரிய கேக், பார்பி கேக்காமா. நல்லா இருக்கும்மா, சூப்பரா இருக்கும்மா. அம்மா ப்ளீஸ் மா, நிறைய சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லவும் ஆசையா இருக்குமா. என்னைக்குடி நான் சொல்றத நீ கேட்ட? போய் தொலை எங்கேயோ. என்னம்மா போய் தொலைன்னு சொல்றேன். சரிம்மா, அம்மா தாயே, இப்போ மணி 4:05 ஆக போகுதுடி. என்னடி இப்படி பண்ற? சரி, 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், சரியா? அம்மாதான் என் செல்ல அம்மா. அம்மா 6 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அம்மா நானு அவளை கூட்டி போறியாடி? அம்மா நாங்க எங்க கிளாஸ் பிளேல போறோம். இது எதுக்குமா ஏன் பின்னாடி? நான் வேணா அங்க சாக்லேட் கொடுத்தானே வாங்கிட்டு வந்து தாரேன், சரியா? நீ வேணாம். ஐதாக்கா நீ சரியான ஆளுதான், போ. அம்மா அக்கா காலேஜ் போயிட்டு வந்துருச்சா? இன்னும் இல்ல டி, பயமா இருக்கு. வேற அவளை வேற இன்னும் காணோம். சரிம்மா, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து ஓரமா போகணும். சீக்கிரம் வந்துடணுமா இருட்டாகிறதுக்குள்ள? வந்துடுறேம்மா, நான் லண்டனுக்கு போறேன். இங்கே தானே போறேன். இவ வேற பிள்ளையை காணுமே. பிள்ளைகிட்ட ஃபோனும் இல்லை. ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு யார்கிட்ட நம்ம கேட்க? பர்வீனா வந்திருப்பாள். ஆயிஷா பர்வீன்கிட்ட கேட்போமா? 2 பேரும் ஒன்றா தான் வருவாளுவ. அவள் மட்டுமா வந்திருக்க போறா? பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாளான்னு பார்ப்போம். எம்மா எடி புடித்தா, இவ்வளோ நேரம் என்னடி? இவ்வளோ நேரமா காலேஜ் விட? காலேஜெலாம் சீக்கிரம் விட்டுறாங்கம்மா. நம்ம ஊருக்கு பஸ்ஸு தான் லேட்டாக வருது. காலேஜ் பஸ்ஸு ஏமா லேட்டு? அங்கே எங்கே சுற்றி சுற்றி வராமா. லேட் பண்ணிடுறாங்கம்மா. அதான் போர் அடிக்குது. காலேஜ் கூட சீக்கிரம் விட்டுறாங்க. மதியானம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டியா? காலேஜெல்லாம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? யாரும் ஒன்றும் எதுவும் பேசலல்லம்மா? என்ன யாருமா பேச போகிறா? அதெல்லாம் யாருமே பேசல. சூப்பராக ஜாலியாக இருக்குமா. சரிம்மா, உனக்கு பிடிச்சிக்கிட்டே சரி. நல்லாதாம்மா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எதுவும் பாடம் எடுத்தாங்களம்மா? இன்னைக்கு முதல் நாளுமா. பாடெல்லாம் ஒன்றும் எடுக்கல. சரிம்மா, போய் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வா, அம்மா சாப்பாடு போடுறேன். வேண்டாம்மா, மதியம் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு. நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். எங்கம்மா அனிதாலாம்? யாருக்கோ பிறந்த நாளா அவளோட படிக்கிற இந்த மீரா பிள்ளை ஒன்று பேர் இருக்கும். அதுக்கு பிறந்த நாளா, அதான் ஓடிட்டா. 2 பேருமே போயிட்டாளுங்களா? இல்ல இல்ல, வனிதா அழுத. வனிதா நான் விடல, வீட்டுக்குள்ள தான் இருக்கப்போ. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன். நீங்க வெட்டுங்கம்மா. அம்மா நீங்களும் என் பக்கம் வாங்க. நான் மட்டும் எப்படிமா வெட்டுறது? நீங்களும் வாங்கம்மா. மீராவோ ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கால்ல, சேர்ந்து வெட்டுமா. டே அருணு, பார்பி டால் கேக்குடா, ரோஸ் கலர்ல இருக்குடா. ஆமல, எச்சி ஒழுகுது தோட. ஐயோ பாத்துட்டியா? எல்லாம் பாத்துருப்பாங்களா? எச்சி ஒழுகுனதை தொடச்சறேன். மீரா, நீயும் பார்பி டால் மாதிரியே Dress போட்டிருக்கப்பா. சூப்பரா இருக்கு தெரியுமா? இன்னும் 2 கேக்கா உனக்கு? ஒரு கேக் மட்டும் பத்தாதா? இல்லப்பா, நீங்கெல்லாம் வந்திருக்கீங்களா, அதனாலதான் அம்மா 2 கேக் வாங்குனாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் ஒரு கேக்கா மீரா? எல்லாத்துக்கும் தான் பாதி பாதி. உனக்கு மட்டும் ஒரு கேக் கொடுக்க மாட்டாங்க. இரு, நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல, மீரா கிட்ட தான் கேட்டேன். நாங்க தான் மீராவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க எவ்வளவு கேக் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு எல்லாம் தருவோம். நானும் மீராவோட தான் படிக்கிறேன். எனக்கும் கொடுப்பா. ஏய் மீரா, யாம்ல பாத்துட்டே நிக்க? கேக்கற வெட்டு திம்போம். எங்க அம்மா வருவாங்கனே பாக்குறேன். எங்க அம்மா வரவே மாட்டாங்கப்பா. ரமா, அங்க தான் நிக்கிறேன், நீ வெட்டு. சரிங்கம்மா. சரி, எல்லாரும் ஹேப்பி பர்த்டே பாடுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. அவ மட்டும் பால்ல நிக்காம பாரு. ஹேப்பி பர்த்டே டு மீரா. அதான் எல்லாம் பாடிட்டாங்களே மீரா, நீ கேக்க வெட்டு. இவ்ளோ சாக்லேட் இன்னைக்கு தான் பாக்கேன். ஒரு அட்டைப்பட்டில இம்புட்டு சாக்லேட்டா? தெரியாம 2 எடுத்து வச்சுக்கோமா. யாரும் பார்த்துட்டு அவ்வளோதான். வேணா அந்த பிள்ளை கொடுக்கும் போதே வாங்கிடுவோம். ஏலே, என்னல கீழே பார்த்துட்டு இருக்க சுதனே? இரு, மீரா பிள்ளை நமக்கு கொடுக்கும். இல்லல, வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு. வெட்டி கேக்கே கொடுக்க மாட்டாவ. இந்தாங்கப்பா, எல்லாரும் கேக் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் குடு. பார்பி கேக் என்ன டேஸ்ட்? கேக் நல்லா இருந்துச்சாப்பா? சூப்பரா இருக்கு மீரா. செம்ம டேஸ்ட் மீரா. அம்மா, நான் இன்னொரு Dress போட்டுக்கவா?
அப்படியா? கொஞ்ச நேரம் தானே போட்டிருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் போட்டுருமா, அப்புறமா போட்டுக்கலாம் இன்னொரு ட்ரெஸ்ஸை. சரிங்கம்மா. ஏய் மீரா, அப்புறம் இதெல்லாம் தர மாட்டியா? ஏய் சுதனே, இதெல்லாம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கணும்ல. பக்கத்துல உள்ளவங்களுக்கா? அப்ப எங்களுக்கு இல்லையா? நான் வேற எங்க அம்மா கிட்ட உனக்கு கேக் வாங்கிட்டு வரேமான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா. கொஞ்சம் தாரியா? சரியான பொய் சொல்லிடுவான். கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டே கொடுக்க மாட்டான். ஏய், உனக்கு தெரியுமோ நான் கொடுக்க மாட்டேன்னு? ஆமால சுதனே, நீ என்னைக்கு கொடுத்த? ஏன் பிறந்தநாளுக்கு வந்த? இப்படி தானே கேக் வெட்டிட்டு உங்க அம்மா கிட்ட கூட கொடுக்கவே இல்ல. உங்க அம்மா கிட்ட கேட்டேன், அவ தரலமா கொண்டுட்டே வரல வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாவ. என்ன ஒரு பொய் சொல்லி நீனு? இங்க பாருல அனிதா, நான் டென்ஷன் ஆயிவே பாத்துக்கோ. ஓவரா என் வழியில வந்துட்டே இருந்தேன்னா எங்க அம்மா கிட்ட இன்னைக்கு கொண்டு கொடுப்பேன். நீ வேணா பாரு. நீ குடு மீரா எங்க அம்மாக்கு. இல்லப்பா, பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதை கொண்டு உங்க அம்மாக்கு கொடு. எனக்கு கொடுத்ததா? அப்ப எனக்கு? சரி சரி, சும்மா சொன்னேன், போகும்போது வாங்கிட்டு போ. மீரா, அப்ப எங்க அம்மாக்கு? சரி, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் எடுத்துட்டு போங்க. வந்துட்டா அவளே தாரேன்னு சொல்றா மீரா. இந்த அனிதாக்கு என்னதான் கோவமோ, தர மாட்டேன்றா. சுதனே, வாய் உடைச்சிரு என்ன பேசுனீனா? நான் அப்படிதான் பேசுவேன், உனக்கு என்ன? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கேக் வேணுமோ எடுத்துட்டு போங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் தான் உன் ஃப்ரெண்ட். அவனா? எல்லாரும் ஒண்ணா தானே படிக்கிறோம் அனிதா, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டு தானே. சரியான சோடா புட்டி இவன். ஓ, என்ன சொல்றியோ? வா கண்ணல எடுத்து மாட்டிருக்கியா? ஆமால. ஏடி அனிதா, சண்டை போடாத. சீக்கிரம் கேக் தின்னு. சீக்கிரம் கேக்க தின்னதா மறு கேக் கிடைக்கும். இவா ஒருத்தி கேக்ல கரெக்ட்டா இருப்பா. இடையில ஏதாவது பேசுறல பாரு. இவா கிட்ட சண்டை போட்டுட்டு கேக் திங்கிறதை மறந்துட்டோம். எல்லாரும் தின்னிட்டியா நீனு? இல்லல, நீ திங்கல தின்னுக்கலாம்டா. இல்லனா நான் தின்னுட்டேனா கேக்க பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும்ல. சரியில்ல, நான் தான் திங்க போறேன், சாப்பிடு. ஏய் வனிதா, நேரா பாத்தி எழுதுடி. கோட்ல எழுதுக்கு. கோட்டு கீழே வரக்கூடாது லைன், சரியா? கரெக்ட்டா தாக்கா எழுதுறேன். எழுதிட்டு வரும்போதே கீழ போயிடுதுக்கா. அழகா குட்டி குட்டியா, இன்னும் குட்டி குட்டியா எழுது. பெருசா எழுதாதடி, அழகாவே இருக்காது. அப்புறம் எப்படி உனக்கு மிஸ் வெரி குட் போடுவாங்க? நீ அழகா எழுதுனா தானே போடுவாங்க. இங்க பாரு புனிதாக்கா, எவ்வளவு அழகா எழுதிருக்கேல்ல நானு. வனிதாக்கு சொல்லி கொடுடி அனிதா. நீ எப்ப பாரு நீ தான் படிக்கிற, அவளுக்கு சொல்லியே கொடுக்க மாட்ற. நீ மட்டும் எனக்கு சொல்லி தரியா? இல்லல்ல. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எழுதலாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன், தெரியுமா? எப்ப சொல்லி கொடுத்த? எனக்கு தெரிஞ்சு நீ சொல்லியே கொடுத்ததில்லக்கா. சொல்லி கொடுத்தாலும் என்கிட்ட நீ உட்காந்து படிக்கிறியா? படிக்கவே மாட்ற. இனிமே டியூஷன் தான் அம்மாட்ட சொல்லி உங்களை அனுப்பணும்னு இருக்கேன். நீயே நல்லா தானே படிச்ச. எங்களுக்கு நீ சொல்லி கொடு. டியூஷன்லாம் வேணாம். அங்க போனா ஹோம்வொர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆ, நல்லா அம்மாட்ட படிக்கிறேன் ஓப்பி அடிச்சுட்டு உட்காந்துருப்பா. டியூஷன்ல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா? கொடுத்த ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா எழுதுங்கடி போதும். நீ மட்டும் எப்படிக்கா நல்லா படிச்ச? முதல்ல ஏதாவது நோட் எடுத்து எழுது, உன் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் நல்லா தான் எழுதுவேன். வேணாம் ஒண்ணும். பேனால வேற இங்க் இல்லையே. இங்க் இல்லைன்னா ஃபில் பண்ண தெரியாதா? பண்ணு. எனக்கு பண்ண தெரியும். போ, உன்கிட்ட ஒண்ணு கேட்க மாட்டேன். எப்படிதான் காலையில எழுதுனே தெரியலக்கா. டெய்லி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். 4 நாளைக்கு ஒருக்கா ஊத்துனா இப்படித்தான். நல்லா ஊத்திடி நிறையா. அவளுக்கு மட்டும் இப்படி எழுது அப்படி எழுது நல்லா நல்லா சொல்லி கொடுக்குறல்ல. உனக்கும் தாண்டி சொல்லி கொடுப்பேன். அவளுக்குன்னே சொல்லாத. அவ சின்ன பொண்ணு தானே. அனிதா, புக்க தட்டாத. இங்க இங்க் பாட்டில் வச்சிருக்கேன், தட்டி விட போகுது. ஏய், அவ இந்த பக்கம் தானடி உட்கார்ந்திருக்கா. அக்கா, அவ வந்து அந்த சைடு வச்சிருக்க புக்கே தட்டறாக்கா. அக்கா, நான் தட்டவே இல்ல. நான் பாட்டுக்கு தான் எழுதிட்டு இருக்கேன். சரி சரி, நீ எழுது. அவ தட்டலடி, நீ ஒழுங்கா வச்சு இங்க் ஃபில் பண்ணு. ஒழுங்கா தான் வச்சிருக்கா. அப்புறம் தட்டினா அவளை அடிப்பேன் நானு. அடிப்ப கையை ஒடிச்சிருவேன் பாத்துக்க. ஏய் தட்டறா தட்டறா. ஏய் தள்ளி உட்காருடி. ஊத்து வச்சு. பாரு நோட்ல எப்படி ஊத்தி வச்சினே. அக்கா, நான் தட்டவே இல்ல. புடிதாக்கா, நான் சொல்லிட்டே வரேன். நீ தட்டறா பார்த்தா லாஸ்ட்ல புக் ஃபுல்லா ஊத்தி வச்சு, நோட் ஃபுல்லா ஊத்தி வச்சு. இப்போ நான் மிஸ் ஆடிக்க போறாங்க. இங்க பாரு அனிதா, அவ தட்டவே இல்லை. நீயா தட்டி விட்டுட்டு அவளை சொல்றியா? சரி, நோட் வச்சிருக்கேன்டி. நோட்டை தள்ளலாம் இங்க் பாட்டில் தள்ளி விட்டுருன்னு சொல்லிட்டே நானே இருந்தேன். இவன் அப்புறம் நோட்டை பிடிச்சி தள்ளிட்டே இருந்தா. பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. ஏய், நோட்ல தெரியாம பட்டிருக்குண்டி, அதுக்காக ஊத்தி இருக்கும். அதுக்கு அவளை திட்டி என்ன பண்றது? அவ எழுதுறவ கை படாதா? வேணும்னே தான் நீங்க பண்றீங்க. வேணும்னே பண்ணவே இல்ல அனிதாக்கா. வனிதா, புனிதாக்கா இருக்குன்னு பாக்குறேன். உன் மண்டையில நங்கு நங்குன்னு கொட்டு வச்சிருவேன். வச்சுக்கா. அடிப்பா இரு, அம்மா கிட்ட சொல்றேன் உனியா. ஏய், இது என்னடி உன் வாயெல்லாம் ஏதோ ஒட்டி இருக்கு? என்ன தின்ன?
பாப்பா இருக்குமே அவங்க வீட்டுக்காடி மீரா. ஆமா என் ஃப்ரெண்ட் அவ என்னோட ஃப்ரெண்ட் பிறந்தநாள் எனக்கு சொன்னா நான் போயிட்டு வந்தேனே. நீ மட்டும் தின்னி இல்ல பாவம் தானே, வனிதாக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு அந்த கேக் பத்தலையா, இதுல அவளுக்கு வேற நீ எங்க கொண்டார? ஏய் ஒரு நாள் இவ அவங்க ஃப்ரெண்டு சாக்லேட் கொடுத்தான்னு உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தால வந்து கொடுத்தால டீ, நீ அவளுக்கு கொடுக்கறதுல இப்படி இருக்காத டீ அனிதா. இப்போ என் நோட் போச்சு, அதுக்கு என்னன்னு சொல்லு. நீ அவளுக்கு கேக் கொடுக்கறத பத்தி பேசுற? வாய் உனக்கு வளர்ந்து போச்சு வர வர. வாயிலே ரெண்டு அம்மா சூடு வைக்க சொல்றேன், இரு கூப்பிடவா அம்மாவை? ஆனா அம்மா வந்து ரொம்ப திட்டும். இந்த நோட் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏய் அந்த பேஜை கிழிச்சிட்டு அது வேற எழுதிடி. திரும்ப திரும்ப எழுதிட்டு உட்கார்ந்திருப்பியோ? நீ வேணா எழுதி தரியா? நான் வேணா எழுதி தரேன், நீ போய் மிஸ்ஸிட்டு அடி வாங்குறியா? நானே எழுதிக்கிறேன். அப்ப எழுது. அத்தை உங்க பையன் என்ன பண்றாருனே தெரியல, வந்துட்டாருன்னா பூமையில கூட்டிட்டு கடைக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் லேட் பண்றாரு. அவனுக்கு ஆபீஸ்ல எதுவும் வேலையா இருக்குமா, முடிச்சிட்டு வராம என்ன பண்ண போறான், வந்துருவான் இரு. இல்ல அத்தை வருவேனாங்கிறாரு இவரு. அக்கா மாமா மெதுவாவே வரட்டும்க்கா, இன்னைக்கு போகலன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம். நான் வேணாங்கிறேன், நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க. இல்ல பூமையில உன்னை என்ன மாதிரி மாத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான். வீட்டில் அதோட பழம் ஒன்றுமே இல்லை. பூமையிலுக்கு பழம் சாப்பிட்டா நல்லது இந்த நேரத்தில். வீட்டில் பழம் இருந்தால் சாப்பிடுவான், அதான் வீட்லேயும் ஒன்றும் இல்லை. சரி அதுவும் போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இவர் இன்னும் வரவே மாட்டாரு. அனி இந்தாங்க, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது பாத்தீங்களா? வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு எல்லாமே இருக்கு அண்ணி. ஐயோ குமார் என்னது இது? வாழைக்காய்னா எனக்கு ரொம்ப ஐயோ வாழைத்தண்டு அதை விட ரொம்ப நல்லதாச்சு. வாழைப்பூ வடை அவ்வளோ டேஸ்டா இருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது எல்லாமே. அண்ணி இது வரைக்கும் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது நீங்க எதுவுமே சாப்பிட்டதே கிடையாதுல்ல நீ? ஆமா குமாரே, எங்க உன் கூட நல்லா பேசினா வச்சாதானே நீ கொண்டுட்டு வந்து எனக்கு கொடுப்ப. அப்படிலாம் இல்ல நீ, நீங்க வந்தா எதுவும் கொடுத்து வாங்கிக்க மாட்டீங்களோ அப்படின்னு தான் நினைச்சு கொண்டு வர மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் குமாரே, இப்பதான் தோணுது இதை பத்தினா. இது எல்லாமே நிறைய இருக்காங்க, ஒரு நாளைக்கு அங்க வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா போலாம் நீ. அக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க, அங்கேயே இருக்கலாம் கூட உங்களுக்கு தோணும். அப்படியா? நல்ல வாழ்க்கையில லைஃப், கிராமத்து லைஃப். ஆமாம்மா சுஜா. கண்டிப்பா நீங்க அந்த வீட்டுல வந்து பார்க்கணும் நீ. அங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு பறிக்க டைம் இல்லை, இதை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். வேற என்னென்ன இருக்கு? ஐயோ அக்கா என்னென்ன இருக்குன்னு தனியெல்லாம் சொல்ல முடியாது, லிஸ்டே போடலாம், நிறையவே இருக்குக்கா. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே அங்க விளைச்சு வச்சிருக்கோம். அப்படியா? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல? ஆமாங்க நீ, இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது நான் பறிச்சுட்டு வரேன், எனக்கு நேரம் இல்லை எனக்கு. கண்டிப்பா இன்னைக்கு வாழைக்காய் பச்சியும் வாழைப்பூ வடையும் செஞ்சே ஆகணும். பூமையில் உனக்கு பிடிக்கும்ல? ஐயோ அக்கா பிடிக்குமா நான் கேட்குறீங்க, ரொம்பவே பிடிக்கும்க்கா. என்ன பண்ணுறது, ஆயில் வாங்கணும், மாவு வாங்கணும், வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொண்டே விற்றுருவோம். அப்படியா? செஞ்செல்லாம் சாப்பிட மாட்டியா பூமையிலே? என்ன பூமையிலே இதெல்லாம் நம்ம கையிலே கிடைக்கிறத செஞ்சு சாப்பிடாம இப்படி கொண்டே விற்றுருவோன்னு சொல்கிறேன். அக்கா அதை விற்றாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கலாம்ல, அதை நினச்சிதான். அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா பூமையிலே? சரி நினைக்கவே கஷ்டமாக இருக்குது. சில நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கும். ஆமா நீ, ஒரு வேளை சாப்பாடு கூட சில நேரம் கிடைக்காது, அப்படியே தூங்கிடுவோம் பட்டினியாவே. என்ன சுஜா, குமார் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இது என்னது வாழைப்பூ வாழைக்காலாம் இருக்கு? குமார் தாங்க கொண்டு வந்துச்சு. வந்துட்டீங்களா? உங்களை தான் தேடிட்டே இருந்தேன். பூமையில கூட்டிட்டு போலான்னு இருந்தேன், நீங்க எப்படா வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் வரீங்க. ஏங்க அவ்வளோ லேட்டு? என்ன பண்றது, ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம நினைச்ச நேரத்துல வர முடியுமா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே வர முடியும், அதான் லேட் ஆயிடுச்சு. யாரு இதெல்லாம் கொண்டு வந்தது? குமார் நீயாடா? ஆமாங்க நான் தான் தோட்டத்துக்கு போயிருந்தேன், அப்பதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கா? நேரம் ஆயிடுச்சு, நான் அதான் எடுத்துட்டு வந்தேன். சரிடா பசி எடுத்திருக்கும் போல. சுஜா குமாருக்கு சாப்பாடு போடு. இதை நான் போடுறேன் மாமா. பூமையிலே இரு, நான் போடுறேன். இது கூட பண்ணக்கூடாதாக்கா? இல்ல நீ இருக்கட்டும், பூமையிலே போடட்டும். சரி போங்க. சரி சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புருங்க, போயிட்டு வந்துருவோம். எங்கண்ணா? எங்கயா? சுஜா சொல்லலையா பூமையில கூட்டிட்டு பூமையிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னான். மாமா நான் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றேன், அக்கா கேட்கவே மாட்டாங்க. ஐயோ அண்ணி, ஏன் பூமையிலுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. நீ வேற, உனக்கு ஒன்றும் தெரியாது குமார், நீ பேசாம இரு. ஆமாக்கா எனக்கு இந்த சிம்பிள் தான் பிடிக்கும், ரொம்ப அது இதுன்னு போட பிடிக்காதுக்கா. சொன்னா கேட்கவே மாட்டீங்க நீயும் குமாரும். அம்மா நீயும் தான். ஓகே நான் வரலையா, இந்த வயசான காலத்துல நம்ம ஏன் அலைஞ்சிக்கிட்டு. அத்தை நீங்க வேற, உங்களை ஏன் எங்கேயுமே ஒரு நாள் கூட கூட்டிகிட்டே போனதில்ல, நீங்களும் வாங்க. ஆமாம்மா சுஜா சொல்ற மாதிரி கேளு. இன்னைக்கு போயிட்டு வந்து வாழைக்கலை, வாழை பஜ்ஜியும் வாழைப்பூல வாழைப்பூ வடையும் செய்ய போறோம். சுஜா நீங்க போயிட்டு வாங்கம்மா, நீங்க போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே நான் செஞ்சு வச்சிடறேன் சரியா? அத்தை நீங்க வேற, உங்களுக்கு கிச்சன் பக்கமே விடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க செய்றீங்களா? ஆமா இந்த மழை சீசன்ல இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், மழை வர்றப்ப செஞ்சோன்னா. சுஜா கடைக்கு இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் சுஜா, ஆஃபீஸ் போயிட்டு வந்தது ஏதோ அழுக்கையா இருக்கு. இந்த வாழைப்பூ வடை பஜ்ஜிலாம் செய்யேன். அப்படிங்களாங்க, சரி செஞ்சுருவாங்க. சரி சுஜா வா, நானும் உன் கூட செய்கிறேன். என்னை வர வேணான்னு சொல்லாதட்டி, எனக்கு வேலை செய்யாமல் இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. பாக்கிய வீட்டுக்கு போனப்போ அப்படிதான், பாக்கியம் ஒரு வேலை செய்ய விடல. நான் முடியவே முடியாது, நம்ம கூடவே சேர்ந்து செய்வேன். இங்கேயும் நீ இப்படி பண்ணுறிய? அத்தை மட்டும் இல்லைக்கா, நானும் தான்.
சரி சரி வாங்க, 2 பேரும் சொல்றதே கேட்க மாட்டீங்க போல. ஐயோ குமாருக்கு பசிக்கும் போல. பூமையில ஃபர்ஸ்ட் குமாருக்கு சாப்பாடு போடு. ஆமா மறந்தே போயிட்டேங்க. வாங்க. எங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்னையே மறந்துட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க வேற. ஆமா ஆமா, நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சுஜா என்னையும் மறந்துட்டா. என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பொய்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஐயோ அணுவையே மறந்துட்டோம் பத்தியா. அவளுக்கு ஸ்கூல் வேற நேரம் ஆயிடுச்சு. போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்க. டேய் அசோக், பிள்ளை நீ வரலன்னு முடிச்சிட்டு நிப்பாடா போ. அண்ணா நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். மாறு, நீ பசிக்குது நிக்கிற, நீ சாப்பிடு, நான் போறேன். சரிங்க அண்ணா, பார்த்து பத்திரமா போயிட்டு கூட்டிட்டு வந்துருங்க.